ஒரு தொண்டர் பைக்குடன் கீழே விழுந்த விபத்துடன் தொடங்கியுள்ளது விஜயின் காரைக்குடி பயணம். கைஸ், நேத்து காரைக்குடி தொகுதிக்கு விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. சோ பிரச்சாரத்துக்கு போனது மட்டும் இல்லாம அவர் அந்த இடத்துல சைக்கிள் ஓட்டினாரு, என்னென்னமோ பண்ணாரு. ஆனா பேச மட்டும் செய்யல. எல்லாருமே பிரச்சாரத்துக்கு எதுக்கு போவாங்க? போயிட்டு அங்க மக்களுக்கு நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பேசுறதுக்கு தான் போவாங்க. ஆனா விஜய் மட்டும் பாத்தீங்கன்னா பேச போகாம போய் கையாட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காரைக்குடியில் பிரச்சார கூட்டத்தில் விஜய் உரையாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் உரை நிகழ்த்தாமல் தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். ஆனா விஜய் அவங்க சைடுன்னு சொல்றது என்னன்னா, இல்ல எங்களுக்கு வந்து நேரம் வந்து கம்மியா கொடுத்துட்டாங்க, அந்த நேரம் எங்களுக்கு பத்தல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது உண்மையா பொய்யா அப்படின்றது வீடியோல பார்க்க போறோம். விஜய் எதுக்கு பர்டிகுலரா காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் போயிட்டு சைக்கிள் ஓட்டணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் ஏன் காமிக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஏன்னா அது ஒரு ஸ்டார் தொகுதி. ஏன்னா அங்க வந்து சீமான் வந்து கேண்டிடேட்டா இருக்காரு, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர். சோ அப்படி இருக்கும்போது ரொம்ப டஃப் ஃபைட் வந்து அந்த தொகுதியில போவோம். சோ அந்த இடத்துக்கு விஜய் வந்தா நிறைய ஓட்டுகள் வரும் அப்படின்ற மாதிரி அங்க தாவேகாவோட வேட்பாளர் இருக்காருல பிரபு. சோ அவர் சில பல வேலைகளை நிறைய பார்த்திருக்காரு. அந்த வேலைகளை என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்டிகேக்கும் டிவிகேக்கும் பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் போயிட்டு இருக்குல்ல. அது காரைக்குடி தொகுதியிலிருந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ டீடைல்டா பார்க்க போறோம். சீமான் காரைக்குடி தொகுதிக்கு போய் என்னென்ன பேசுறாரு, டிவிகே தலைவர் விஜய் அங்க போயிட்டு எதுவும் பேசல. அவர் காரைக்குடி தொகுதிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் டீடைல் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபுல்லா பார்த்தலாமா? விஜய் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்டத்துல மெயினான ஒரு தொகுதியில போய் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணுவார். ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி மட்டும் தான். ஆக்சுவலா கலநரவரப்படி சீமான் அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னா டிவிகேக்கு இன்னும் வாக்கு வரும் அப்படின்ற நினைப்பல் தான் பாத்தீங்கன்னா டிவிகே வேட்பாளர் பிரபு இருக்காருல, அவர் வந்து கூப்பிட்டிருக்காரு. கூப்பிட்டது மட்டும் இல்லாம ஆக்சுவலா பிரபு வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு டென்டிஸ்ட், ஓகேங்களா, ஒரு வந்து டாக்டர், ஒரு பல் டாக்டர். சோ அப்படிப்பட்ட ஆளு கிட்டத்தட்ட டிவிகேல வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, அவங்களோட தொண்டர்கள் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி இந்த வேன் மேல ஏறுறது, பஸ் மேல ஏறுறது, பின்னாடி ஓடி வர்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த மனுஷன் பண்ணிட்டு இருக்காருங்க. விஜய் வராரு, அந்த வண்டி மேல இவரு ஏறி உள்ள இறங்கிட்டாரு. சோ அது வந்து விஜய் கூப்பிட்ட ஒரு ஏறல, இவரா வாண்டடா இறங்கிட்டாரு. சோ அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, விஜய்க்காக இவ்வளவு ஏற்பாடு நான் பண்ணியிருக்கேன், என்ன மனுஷ பக்கத்திலே நிக்க வைக்க மாட்டாருன்னா அது எப்படி என்னால விட முடியும், அதெல்லாம் விட முடியாது, நான் வரேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா ஒரு போன மாதிரி அதை பார்க்கும் போதே இருந்தது. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, விஜய் வந்து எந்த தொகுதியில வேட்பாளரை பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா ஓட்டு எல்லாம் கேட்க மாட்டாரு. ஏன்னா ஒரு ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரே தவிர அந்த தொகுதியில இவர் தான் வேட்பாளர், இவர் நல்லா பண்ணுவாரு, அவர் பேர் என்னன்னு சொல்லணும், அவர் வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்றத அவர் பண்ணவே மாட்டாரு. சோ அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் தப்பான விஷயம். ஏன்னா அந்த தொகுதியில ஓட்டு போடுற மக்கள் அந்த வேட்பாளர் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த மொகரையை பார்த்தா தான் இந்த மொகரைக்கு ஓட்டு போடலாமா வேணாமனே தெரியும். அதையே விஜய் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாரு. அவர் வண்டியில பக்கத்துல யாருமே ஏத்திக்க மாட்டாரு. இந்த மனுஷன் மட்டும்தான் நீ ஏத்தலாம் என்ன நானே வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜம்ப் வண்டிக்குள்ள இறங்கிட்டாரு. ஒரு 2 நிமிஷம் கை காமிச்சாரு, அதுக்கப்புறம் இவரை தலையில தட்டி இறக்கி விட்டாங்க. சோ இதுதான் நேத்து நடந்த சம்பவம். என்னதான் படிச்சு டாக்டர் இருந்தாலும் அது அணில் பரம்பரையாச்சே, தற்கொலை பரம்பரை, தாவேகா பரம்பரை, தப்புன்னு டெம்போ ட்ராவல் மேல தாவிட்டாப்ல. படிக்காத தற்கொலைகள் தாவறான், படிக்காத தற்கொலைகள் வந்து வண்டி மேல ஏறான்னு விமர்சனம் பண்ணோம். அவ்வளவு ஆர்வக்கோளாருங்க விஜயோட ஃபேன்ஸுங்க. ஆனா ஒரு கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர், ஒரு வேட்பாளர், எம்எல்ஏ கனவுல இருக்கக்கூடிய காரைக்குடி டெண்டர் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா மேசிவான கூட்டங்க. ஆக்சுவலா டிவிகேக்கு மட்டும் இல்ல, இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா என்டிகேக்கும் பயங்கரமான கூட்டம் வந்துட்டு இருக்கு. சீமான் இப்ப ரீசெண்டா போற இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டங்கள் வந்து சீமான் அவருக்கும் வந்துட்டு இருக்கு. என்டிகேக்கு வந்து இத்தனை எலெக்ஷன் இல்லாத அளவுக்கு இந்த எலெக்ஷன் கூட்டம் கூடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோஷியல் மீடியால கிளியர் டிஃபரன்ஸ் தெரியுது. சோ அதை எடுத்து ஒவ்வொருத்தரும் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படின்னும் போது இந்த எலெக்ஷன்ல ஒரு டஃப் ஃபைட் 2 பேருக்குள்ள போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. யாரு அதிக ஓட் பர்சன்டேஜ் வாங்க போறா, யாரு அதிக சீட்டை வந்து கன்சியூம் பண்ண போறா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா காரைக்குடி தொகுதியை மட்டும் பர்టిక్యులரா இந்த வீடியோல பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து காரைக்குடி தொகுதியில எதுவுமே பேசல. அவங்க சொன்னாங்கல எங்களுக்கு டைம் பத்தலன்னு. ஆக்சுவலா இவங்க கேட்ட டைம் 2:30 மணி வரைக்கும். சோ அந்த டைமுக்குள்ள அவங்க பேசணும்னா அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி வரணும். இவங்க வரதே லேட், விஜய் அவர் வரதே லேட். ஏன் சார் ஒரு நாளைக்கு ஒரு தொகுதிக்கு போறீங்க, அதை கரெக்டா உங்களால வர முடியல? என்ன அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னு தெரியலங்க. 234 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்ற மைண்ட் செட் சுத்தமா அந்த மனுஷனுக்கு இல்ல. ஏதோ ஒரு 2-3 தொகுதிக்கு நான் வருவேன், என் மூஞ்ச வச்சு பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்டு ஓட்டு
ஓட்டு வாங்கிருங்க அவ்வளவுதான் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் ஒரு இருக்காரு. சோ இவர் வந்து 234 தொகுதியை கவர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சீமான் அவர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு உழைப்பு ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 6ல இருந்து 7 தொகுதிக்கு போயிட்டு இருக்காரு. அது இல்லாம ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு போட்டுட்டு இருக்காரு. சோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்சி எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் வெயிலுக்கு வந்துட்டேன், முச்சந்திக்கு வந்து கத்துறேன். பணமா இனமா? இனம். நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனம். அதனால உன் மகன் கத்துறேன். இந்த சத்தம் உன் காதுல விழுந்து உன் மூளைக்குள்ள போய் உன்னை சிந்திக்க வச்சிருச்சுன்னா நான் பிறந்த பயனை அடைஞ்சிட்டேன். இவர் எஃபர்ட்டே போடாம ஒரு நாளைக்கு ஒரு தொகுதிக்கு ஏர்போர்ட்ல இறங்குவேன், அங்க இருந்து நான் வருவேன், வந்துட்டு இந்த மாதிரி டைம் பத்தலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். ஏன் முன்னாள் நாளே வந்து மதுரையில ஸ்டே பண்ணுங்க, மதுரையில ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க அந்த இடத்துக்கு வந்து ஒரு ½ hour ஸ்பீச் ஏதாவது கொடுங்க. அந்த ஸ்பீச்ல அது வேற ஒரு கிரிட்டிசிசம் வந்துட்டு இருக்கு. அப்படி என்ன விஜய் பேசிட்டு போற? பேசினாலும் என்ன பேசுவாரு? ஆல்ரெடி ஏற்கனவே பேசின விஷயத்தை தான் பேசுவாரு. அதுவே இப்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு அது நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அதாவது நிறைய வழிகளை தாண்டி வந்திருக்கேன், நிறைய வசதிகளை விட்டுட்டு வந்திருக்கேன். சோ அதனால உங்க அண்ணனா தம்பியா புள்ளையா வந்து எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் தானே பேச போறாரு. அது எல்லாம் பேசியாச்சுல. சோ விஜய் பேசுனா எங்க ட்ரோல் பண்ண போறாங்கன்ற ஒரு இதுல தான் பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி பேசவே கூடாது, ஒன்லி ஆக்ஷன் தான், ஆக்ஷன்லயே ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு ஆக்ஷன்லயே மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா இந்த மனுஷன் எப்படியோ நினைச்சேன், ஆனா இப்படி இருப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கலங்க. உண்மையிலே சொல்றேன், மக்கள்கிட்ட பேசணும். அதாவது பேசுறதுனா சும்மா வாய்க்கு வந்தது பேசுறது இல்ல. நல்லா இருப்போம் பேசுறதுனா அங்க இருக்க பிரச்சனைகள் எடுத்து பேசணும். இப்ப சீமானு அவங்களாம் காரைக்குடிக்கு போகும்போது என்ன பேசுறாங்க? காரைக்குடியில இத்தனை குளம் குட்டை எல்லாமே இருக்குது, நான் வந்து தூர் வாருவேன். சோ இந்த தொகுதிக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் நான் சரி பண்ணுவேன். இத்தனை வருஷம் ஆண்டவங்க யாருமே அதை பண்ணல, அதை நான் பண்ணுவேன். உங்களுக்கான பிரச்சனையை சட்டசபையில போய் நான் பேசுவேன். சோ ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மனுஷன் பேசாம வெறும் மூஞ்ச வச்சு மட்டுமே ஒருத்தர் ஓட்டு வாங்க முடியும் நம்புறாரு. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. எங்க இருந்து இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கான்பிடென்ட் வருது? வெறும் ஃபேஸ் வேல்யூ மட்டும் வச்சு ஒருத்தர் சிஎம் ஆக முடியும்னு நினைச்சாருன்னா அதுக்கு சத்தியமா சொல்றேன் வாய்ப்பே இல்ல. டிவிகேல இருக்கவங்க இதுக்கு என்ன வேணா நீங்க முட்டு கொடுங்க, ஆனா உண்மை என்னன்னா ஃபேஸ் வேல்யூ வச்சு மட்டும் ஓட்டே வாங்கவே முடியாது. ஏன்னா பேசிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். தேர்தல் அறிக்கை இது வரைக்கும் மனுஷன் ரிலீஸ் பண்ணலங்க. டிஎம்கே சைட்லேருந்து தேர்தல் அறிக்கை ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அது நொட்டையோ சொட்டையோ அதெல்லாம் தேவையில்லை, ஏதோ ஒன்று ஏடிஎம்கே சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, என்டிகே சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல டிவிகே சைட்லேருந்து தேர்தல் அறிக்கையே வரலங்க. அவர் ஒன்லி இலவசங்களை மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ ஒரு மாதிரி பிளைண்டாக ஒரு மாதிரி வந்து எலெக்ஷனுக்கு வந்து நம்ம சிஎம் ஆயிடலாம், தமிழ்நாட்டில் சிஎம் ஆகுறது அவ்வளோ ஈஸியாக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஸ்டாலினை பார்க்கலாம், இப்போ எடப்பாடியை பார்க்கலாம், இவங்களாம் என்ன தெரியுது, இவங்களாம் சிஎம் ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். இவங்க மேட்ரு இல்லை. இவங்களுக்குலாம் முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க நாலேஜபிளாக இருந்தாங்க, அவங்க பேசுறாங்க. இவர் எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்றாரு. எம்ஜிஆர் இந்த படத்துல வேற, ஐயோ நான் படம் பார்க்கல ஓகேங்களா. சில சீன்ஸ் வந்து ட்விட்டர்ல வந்து அதை வச்சு மட்டும் இப்போதைக்கு சொல்றேன். அந்த எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா தங்கமே தளபதி அப்படின்ற ஒரு சீன்லாம் பார்த்தேன். அந்த ஜனநாயகன் படத்துல வந்து அவர் வந்து எம்ஜிஆர் வந்து தளபதியை பார்த்து கூப்பிடுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் என்ன சொல்றதுனே தெரியல. அடுத்த எம்ஜிஆர் தான் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எம்ஜிஆர் நல்லா பேசுவாரு, பாஸ் நல்லா பேசுவாரு, நல்லாவே பேசுவாரு. சோ அதனால எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வாயை திறந்து பேசணும். வெறும் கையாட்டிட்டே போயிட முடியாதுங்க. அந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கேல வந்து அண்ணா அவ்வளோ பேசுவாரு, இது கலைஞர் அவ்வளோ பேசுவாரு. அவங்க எப்படி சொல்றது, அவங்க கட்சியை வந்து ஆரம்பிக்கும் போது பேசி தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனாங்க. வெறும் ஃபேஸ் வேல்யூ வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நல்லாவே பேசுனாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக அந்த சீட்டு வந்து கிடைக்குது. ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சது. அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப ஈஸியாக துணை முதலமைச்சர் பதவி கிடைச்சது. ஸோ இங்கே எடப்பாடிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேஸை போட்டு ஒரு கட்சியை செட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால ஈஸியாக கிடைக்குது. விஜய் அவங்கள பார்த்துட்டு இவங்களாம் சிஎம், அப்போ நான் ஆகக்கூடாத சிஎம் அப்படின்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. நீங்கள் புது கட்சி அப்படின்னும் போது ஐடியாலஜின்னு ஒன்று வேணும், கொள்கைன்னு ஒன்று வேணும்னு எதுக்கு சொன்னாங்கன்னு இப்போ தெரியுதா? எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா கொள்கை ஒன்று இருந்தா அதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட விளக்கலாம். இதுதான் என்னோட கொள்கை, இப்படிதான் என்னோட ஆட்சி செயல்திட்டம் இருக்க போது, ஆட்சி வரைவு இப்படிதான் இருக்கும். சோ இப்படிதான் ஒரு ஸ்டெப்பா நான் ஒன்னு பண்ண போறேன். எங்கங்க சீமான் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் போட்டுட்டு இருக்காருங்க எல்இடி ஸ்கிரீன் வச்சு. சோ கிளியரா பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது இந்த மனுஷன் இவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு, இதை வந்து மீடியாலாம் பெருசா கவர் பண்ண மாட்டேது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது அனல் மின் எங்க இருக்கு? எண்ணூர்ல இருக்கு. இது அணுமின் நிலையம் எங்க இருக்கு? நம்ம ஊர்ல இருக்கு. இது இங்க பாரு, அனல் மின் நிலையத்தில் இருந்து வர்றதுல உலர் சாம்பல், அதாவது ஈரமா ஒரு சாம்பல் வெளியாகிட்டே இருக்கும். அந்த சாம்பல் என்ன செய்யும்? நிலமெங்கும் படியும், தண்ணியில போய் காற்றெங்கும் பரவும். அப்ப அந்த சாம்பலை சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்று, புற்று, மூச்சு திணறல், கண்ணெரிச்சல், தோல் நோய் எல்லாம் வந்து சாவும். இந்த ஆபத்தான உற்பத்தியை தடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கு பாரு, இது 800 தான்.
நம்ம சென்னையில் இருக்கிற திருவெற்றியூர்ல இருக்கு. விஞ்ஞானம் எங்க போயிருச்சு? இந்த வெட்டி பயிலுக நம்மளை குடிக்க வச்சு குப்பரை வைக்கிறானடா இந்த நாய். பாரா வாழையில 3000 ஏக்கர் வாழை விளைஞ்சா அங்க போடுறோம்டா இண்டஸ்ட்ரி. பாரா எப்படி இருக்கும் தொழிற்சாலை. மேற்கூரை பாரா வர சூரிய ஒளி தகடு தாண்டா மேற்கூரை. ஏன்னா அவர் பேசுறது சரியோ தப்போ அதை மீடியா கவர் பண்ணணும். மீடியா எடுத்து பார்த்தீங்கன்னா போடணும். நியூஸ் சேனல் எல்லாமே பப்ளிஷ் பண்ணணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும். சீமான் வந்து கவர்மெண்ட் வேலை எல்லாருக்குமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பயங்கர ட்ரோலா வந்து நிறைய பேர் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் கொடுக்குறேன் சும்மா இது விஜய் மாதிரி பார்த்தீங்கன்னா 19 பேசிட்டு போல நான் வந்து எப்படி கொடுப்பேன், எவ்வளோ ஃபேக்டரிஸ் நான் வந்த உடனே ஆரம்பிப்பேன், அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் ஆட்கள் வந்து நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் கவர்மெண்ட் ஜாபாக கொடுப்பேன் அப்படின்னு கிளியரா ஒரு செயல் திட்டம் அவர்கிட்ட இருக்கு. எப்படி பண்ணுவேன், எங்கேருந்து எனக்கு இன்கம் வரும், எங்கேருந்து நான் எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுப்பேன், எங்கேருந்து காசை வச்சு நான் மெடிக்கலை ஃப்ரீயா கொடுப்பேன், எங்க இருந்து வர காசை வச்சு ட்ரிங்கிங் வாட்டரை ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டா ஒரு மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை வந்து மீடியா கவர் பண்ண மாட்டுது. இங்க வந்து விஜய் மட்டும் வந்து கை காட்டுறதை வந்து கவர் பண்ணுது. அப்படின்னா இந்த மீடியாவுக்கு வந்து காசு கொடுத்து அதை பண்றாங்கன்றது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அவங்க செட் பண்ணாங்கல்ல டைமிங், அந்த டைமிங் முடிஞ்சோட பார்த்தீங்கன்னா லைவ் எல்லாம் பட்டுன்னு கட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன, பேமெண்ட். இந்த டைமுக்குள்ள இவ்வளோ பேமெண்ட்னு கொடுத்தா தான் மீடியா வந்து லைவ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுது. விஜய் வந்து அவர் வந்து எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்களே அது பெரிய பங்கு எங்கே போகுதுன்னா மீடியாவுக்கு தான் போகுது. இத்தனை அவரா இதை 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்ற மாதிரி லட்சக்கணக்கில் அமௌண்ட் கொட்டி லைவ் ஸ்ட்ரீம் வந்து எல்லாரையும் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண வைக்கிறீங்க, காசு இருக்குன்னு பண்ண வைக்கிறீங்க, தப்பே கிடையாது. ஆனால் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் பிரோஜனமா ஏதாவது பண்ணும்ல, வந்து கையாட்டிட்டு போகிறது எதுக்கு பாஸ் எனக்கு புரியல. ஜனநாயகன் படத்தில் டிவிக்கேன்னு உங்கள் பேரை வச்சுட்டா டிவிகேன்னு சொன்னா அம்பேத்கர் போட்டோ காமிச்சிட்டா அதெல்லாம் எனக்கு புரியல. நீங்க வந்து லைவ்ல பேசவே மாட்டீங்களா? ஒருத்தர் டயலாக் எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டை மட்டும் தான் படிப்பீங்களா? உங்களுக்கு அப்ப என்னதான் மண்டைக்குள்ள இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இந்த இடத்துல நான் விஜய் வந்து நம்ம அப்படி நினைச்சுமே, இவர் வந்து இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சுமே, இங்க ஒண்ணுமே நடக்காது போலே அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தில் தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே சொல்றேன், இப்படி எதிர்பார்க்கல. வந்து கையாட்டிட்டு மட்டும் காரைக்குடியில் போவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. ஏதாவது ஒன்று பேசுவாரு, அதுல தெளிவா மக்களுக்கு 4 விஷயத்தை புரிய வைப்பார். ஏன்னா ட்ரோல் ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரே ஸ்கிரிப்டை படிக்கிறது வந்து பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா மாறிச்சு. அப்படின்னும் போது ஓகே நம்மள வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த வாட்டி தெளிவா நீங்க பார்த்து கூட படிங்களா, பிரச்சனை இல்லை. பார்த்து படிக்கிறதாவது ஒரு 10 பாயிண்ட் அந்த ஊருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு டீம் இருப்பாங்களே, அந்த டீம்ல வந்து காரைக்குடி தொகுதியில் என்னென்ன பிரச்சனை, எதனால அந்த தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா சரியா சாலை வசதி இல்லை, எதனால குளம் கூட்டெல்லாம் தூர் வரப்படல, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணும்ல. அனலைஸ் பண்ணிட்டு அது ஒரு 10 பாயிண்ட் போட்டு எடுத்து வந்து அந்த எஃபர்ட் கூட உங்களால போட முடியலன்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்ன எஃபர்ட் போடுவீங்க? ஆவறதுக்கு முன்னாடியே எஃபர்ட் போட முடியலையே, ஆயிட்டா என்ன எஃபர்ட் சார் போடுவார் அப்படின்றதா ஒரு கேள்வியா இருக்கு. எனக்கு அதுதாங்க புரியல. சென்னைக்கு அதாவது 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்ற மாதிரி டானு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்றதா மோட்டிவா இருக்கு. விஜயனா அது ரொம்ப தப்புனா, ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இப்போ மதுரை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க காரைக்குடிக்கு அங்கேருந்து போகணும், 2 ஹவர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று சீக்கிரமாக கிளம்பணும் வீட்டிலேருந்து, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா போய் முந்தின நாளே அங்கே தங்கணும். இது 2 விஷயத்த பண்ணாதான் நீங்கள் போய் அங்கே பேசுறது கரெக்டாக பேச முடியும். உங்களுக்கு போகும்போதே தெரியும் அங்கே நம்ம பேச போகிறது இல்லை அப்படின்றது கிளியராக உங்களுக்கு தெரியும். கேட்டால் வந்து டைம் பத்தலை, எனக்கு புரியாது. என்னன்னா 10 மணிலேருந்து டைம் கொடுக்குறாங்க, அந்த டைம் பத்தலை, என்ன பண்ணுறது? பத்தவே மாட்டுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணி வராங்களா, கரெக்டாக டைம் பத்தலன்னு காரணம் சொல்லிட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி டாடா காமிச்சிட்டு ஓடி போயிட்டாங்க. அவ்வளோ பேர் மக்கள் அங்கே கூடி நின்னாங்களே. இதில் வேற பிரபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வராரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வேற வருது. இவர் இந்த சாட்டை அவர் போட்ட வீடியோ தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி 300 ரூபா கொடுத்து கூட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ட்விட்டரில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்தது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுக்குற இலவசம் அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது ஆல்ரெடி டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. இதுலேயும் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அப்போ ஓட்டுக்கும் நீங்கள் காசு கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. எனக்கு தெரிஞ்சு இப்போ போகிற போக எல்லாமே அதே மாதிரி ஒரு பாலிடிக்ஸை பண்ணும்போது அப்போ ஓட்டுக்கும் இவங்க காசு கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக தோணுதுங்க, சொல்ல தோணுது, இந்த இடத்துல டிவிகேக்கும் என்டிகேக்கும் களத்தில் பயங்கரமான டஃப் ஃபைட் போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்டிகேக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு வந்து இந்த வாட்டி வரப்போதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ரீசெண்டா தூத்துக்குடி தொகுதியில், திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறேன், என்டிகேக்கு கூட்டம் வந்து ரொம்ப மேசிவா வருது. சீமான் சொல்ற அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக அதை பற்றி கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகுது, அதை பற்றி கேள்வி, ஒரு டிபேட் அங்கே கிரியேட் ஆகுது. இது எப்படி பண்ணுவீங்க, அதை எப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ப்ரெசன்டேஷன் போட்டு ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அது நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணியிருக்கு, நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கு அப்படின்றத அங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. அதே மாதிரி விஜய்க்கு அப்படி என்ன பயனே தெரியலங்க, ப்ரெஸ்ஸை பார்த்தாலே பயந்து ஓடுறாரு. சார் ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுங்க சார், ஊடகவியலாளர்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறது, அது மூலியமா ஈஸியாக மக்கள்கிட்ட நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா மக்கள்கிட்ட இருக்க கேள்வி தான் அங்கே வந்து ப்ரெஸ் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்கன்னா அப்போ நாளைக்கு மக்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்களா?
பிரஸ்ஸ பார்த்தாலே தலை தெரிச்சு ஓடுறது. படத்துல இப்ப ஜனநாயகன் படத்துலயே அந்த ஒரு சீன் வருது, அதுலயும் பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் ஓடுறாரு பிரஸ்ஸ பார்த்தோன்னு. ஏன் சார் பிரஸ்ஸ பார்த்து ஏன் சார் ஓடுறீங்க? அவங்க கேட்கிற கேள்விக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நின்னு ப்ராப்பரா ஒரு தடவை பதில் சொல்லி தான் பாருங்களேன். தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு தடவை ஃபேஸ் பண்ணுங்களேன். அப்ப அந்த அளவுக்கு மண்டை வந்து எம்டியா இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல பிரஸ் வந்து அவ்வளவு பேர் நின்னு அந்த கேள்வி கேட்கறாங்க. சார் அதாவது அவரோட பிரச்சனை தான். அவர் சொல்றாருல எனக்கு இவ்வளவு வலிகள் இவ்வளவு கஷ்டங்கள் இதெல்லாம் சொல்றாருல. நான் என்ன கேட்கிறேன், பிரஸ் அந்த கேள்வி கேட்கும் போது ஆமா ஜனநாயகன் படம் இந்த மாதிரி லீக் ஆனது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது யார் பண்ணாங்கன்னு தெரியல, அது மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், பேசிக்கா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பேசவே மாட்டாருங்க. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை மட்டும் தான் பார்த்து படிப்பார் போற. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரஸ் ஏதாவது கேள்வி கேட்டால் வாயை வந்து பார்த்தீங்கன்னா கம் போட்டு ஒட்டிப்பாரா என்னன்னு தெரியல. விஜயனா இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா பிரஸ்ஸை கொஞ்சமாவது மீட் பண்ணி பேசுங்கன்னா அவங்க உங்களுக்காக தான் கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு நடந்த ஒரு அநீதிக்கு தான் கேள்வி கேட்குறாங்க. ஜனநாயகம் லீக் ஆயிடுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கான பிரச்சனைக்கே நீங்க பேசலன்னா மற்றவங்களுக்கான பிரச்சனைக்கு எப்படி வாயை திறந்து ஓப்பன் பண்ணி பேசுவீங்க? அதுதாங்க கேள்வி. ஏன்னா ஜனநாயகன் அவருக்கான பிரச்சனை, அவர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கே பேச மாட்டாரு. உங்க பிரச்சனைக்கு நீங்க வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டீங்க, அதை எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டீங்க. ஆனா எனக்கு வந்து அங்க வலிக்குது இங்க வலிக்குது, எனக்கு அவ்வளவு வலிகளை கடந்து வந்திருக்கேன், அவ்வளவு வலிகளை வலி வாங்குறீங்களே, அடி வாங்குறீங்களே, அந்த அடி எடுத்து பேசுங்க. அது உண்மைதானா பேசுங்க. உங்களுக்கு அப்படி வலிக்குதுன்னா ஐயோ ஏமான்னு நீங்க கத்தணும். அந்த இடத்துல பிரஸ் மீட் பண்ணி ஆமாங்க இப்படி ஆயிடுச்சு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது பேசணும். ஒண்ணுமே பேசுறது இல்லை, அப்படியே துணியை காணும் ஓடுறது. இதெல்லாம் ரொம்ப தப்புனா. ஆனா எது எப்படி இருந்தாலும் காரைக்குடி தொகுதியில சீமானுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட், என்டிகேக்கு ஒரு பயங்கரமான growth இருக்கிறது கிளியரா பார்க்க முடியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட சொந்த ஊர் அதுதான். ஸோ அப்படின்னும் போது அங்க விசாரிச்ச வரைக்கும் அங்க வந்து ஒரு சேஞ்ச் வந்து எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி சொல்றது, அங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து இதாட்டி வரப்போகுது என்டிகே சைட்லேருந்து அப்படின்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. இதை பற்றின உங்களுக்கு கருத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பாய்.